இந்த குரங்கு நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மத்த விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்றத கேளு, அங்க போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்ல குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்ன இது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது. என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையை பார்ப்போம். ஓ, அதுக்கு என்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிருவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா,
ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வால் எங்கேயாவது வயித்துல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடா, வால் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடாபூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாலி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்கதான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வால் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தன்ல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சது இல்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவும் கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் 2 கரைகளும் பச்சை பசேர்னு மரங்களால் நிறைஞ்சிருந்தது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான பாலன் குரங்கனும் அணிலும் தங்கியிருந்தாங்க. அந்த பழுத்தது எனக்கு. சரி, இந்தா நீயே சாப்பிடு. அடேங்கப்பா, இந்த அத்திப்பழத்துக்கு என்ன ஒரு தித்திப்பு. இப்போ எனக்கு ஒன்று கிடைச்சிடுச்சு. நல்லா இனிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அது உண்மைதான் வாலா. அத்திப்பழத்துல இருக்கிற ருசியால நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் அத்திப்பழம் தரீங்களா? ரொம்ப பசியாக இருக்கு. முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன? பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன். அடேங்கப்பா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையாக இருக்கு, எவ்வளோ இனிப்பு. நிறைய சாப்பிடு, இன்னும் தரேன். ஆகாகா, ரொம்ப நன்றி நண்பா. என்னோட பசி தீந்துடுச்சு. நான் இப்போ கிளம்பட்டுமா? சரி சரி. ஆமாம், உன் பேர் என்ன? எல்லாரும் என்னை முருக்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், உன் பேர் என்ன? பாலன் குரங்கன். இவன் பேர் கண்ணன், அனில் கண்ணன். அப்படியா? சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். முருக்கனா? பேரை கேட்டாலே தெரியுது. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நண்பன் நான் சேர்த்துக்கவே முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? பாவம் அந்த முதல்ல. பாவமா? அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்ற முதல்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா? ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது. இந்த கிங்கினியாருக்கு பக்கத்துல இருக்கிற வாழை மரத்துல நல்லா வாழைப்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. எங்க? குண்டன் மலைக்கு பக்கத்துல தான். சீக்கிரம் வா, நம்ம அந்த இடத்துக்கு போலாம். நான் வரலப்பா, நீ வேணா போய் சாப்பிடு.
நான் உன்னை கையோடு கூட்டிட்டு போகதா ஓடோடி வந்தேன். இல்லை, நீ வேணா போ. நான் என்னோட ஒரு நண்பனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, யாரு? அந்த முருகன் முதலே தானே சொல்ற? ஆமாம், அதனால என்ன? புதுசா நண்பன் கிடைச்சதும் நீ இந்த பழைய நண்பனை மறந்துட்டல்ல, அப்படிதானே வாலா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் போறேன்பா. கிங்கினி ஆற்றில் மறுகரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில்தான் முருக்கன் முதலை தங்கிக் கொண்டு இருந்தது. இந்த பழத்தின் ருசியை அறிந்த அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது. இந்த முதல்ல அப்படி எங்கே தான் போயிருக்கோம்? நான் எவ்வளோ நேரமா இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா? பின்ன என்ன, உனக்கு தரத்துக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறித்து வச்சிருக்கேன். எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கேன். என்னை மன்னித்து விடு நண்பா, நான் தான் இப்போ வந்துட்டேனே. ஆஹா, இந்த பழத்துக்கு எவ்வளோ ஒரு ருசி. நல்லா சாப்பிடு, இன்னும் தரேன். என்ன ஒரு சுவை இது. ஆஹா, இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா? ஏன் அப்படி கேட்குற? வீட்டில் உட்காந்து தனியாக சாப்பிட போறியா? இல்லை நண்பா, என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானே? கொஞ்சம் எதுக்கு, நிறையாவே அத்திப்பழம் கொடுக்குறேன். வா வா. ரொம்ப நன்றி நண்பா. அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக 2 அத்திக்குலைகளை நண்பனுக்கு தந்தது. அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கறையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது. நீலி, இதை பார்த்தியா? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்ல சுவையான அத்திப்பழம், சாப்பிட்டு பாரேன். இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாமா, என்னோட நண்பன் தான் கொடுத்தான். பாலன் குரங்கன். அவன் எப்பவும் இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி! அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும்? நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். நீலி, அவன் என் நண்பன்மா. அதனால தான் இந்த அத்திப்பழத்தை உனக்காக தந்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். இல்லை, நான் எப்படி அதை... உனக்கு மனைவியா இருக்கிற நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா? தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் அத்தி மரத்தில் இருக்கும் தனது நண்பனை காண மெதுவாக சென்றது. நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும். நண்பா, என்ன அருமை நண்பா. யார்ப்பா அது? முதலையா? என்ன அத்திப்பழம் பத்தலையா? அது இல்லை நண்பா, நீ இப்போ உடனே புறப்படணும். புறப்படணுமா? எங்கே புறப்படணும்? என்னோட வீட்டுக்கு போகலாம் வா. உன்னோட வீட்டுக்கா? ஆமாம், என்னோட வீட்டுக்கு தான். என்னோட மனைவி நீலியால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்தா உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிடுவான்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறா. அது ஒன்றும் இல்லை,
நீ வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ இனிப்புகள்லாம் இருக்குமா? அட எல்லாம் இறக்குப்பா. நீ இறங்கி வா, அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அடேங்கப்பா. அடடா, அது எப்படி நான் வர முடியும்? நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீ என் முதுகில் ஏறி உக்காந்துக்க, நான் ஆத்த கடந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆ, என்ன சொல்ற நீ? தண்ணிக்கு மேல ஒரு சந்தோஷ சவாரி, வயிறு முட்டை சாப்பிட விருந்து. ஆமாம் ஆமாம். அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது. ஏ முட்டாள் குரங்கே, இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா, உன்னை தான் நாங்கள் விருந்தா சாப்பிட போகிறோம். ஏய் முதல்ல இப்போ நீ என்ன சொன்ன? உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது விருந்து சாப்பிட்றதுக்காக இல்லை. என்ன? என்னோட மனைவி நீலி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவன் மத்த உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு தின்ற முதல்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மள கூட பிடிச்சு தின்றுவான். அடடா, முதலையே நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அத்திப்பழங்கள் பறிச்சு கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா? தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது. என்னோட இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? என் இதயத்தை யாரும் இந்த மாதிரி எடுத்துடாம இருக்கிறதுக்காக அத்தி மரத்து மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கையோட அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அடாடா, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ண? வேற என்ன பண்றது? அப்படியே திரும்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏடா முட்டாளே, மூளை ஆதவனே, நீ என்னோட நண்பன் இல்லடா, நீ என்னுடைய எதிரி. உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா? ஏ குரங்கு, சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா. ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ? இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும்? அதை கழட்டி எங்கேயாவது டப்பால வைக்க முடியுமா? அறிவுன்றது சுத்தமா இல்லைல்ல. ஆகா, அட நண்பா, நீ ஏய் மரியாதை, நீ வாய முடிக்கோ. இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது. உனக்கு அத்திப்பழமும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனும் இல்லை. கண்ணப்பார் கோலி குண்டு மாதிரி போ. அதன் பிறகு எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை. நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர். யானைக்குட்டி, உனக்கு நாவப்பழம் வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? என் கூட விளையாடுறதுக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. ஐயே, அதுவா விஷயம்? நான் காலையில இருந்து இங்க எல்லாம் தேடினேன், இங்க யாரையுமே காணல. அதோ அந்த அத்தி மரத்துல எவ்வளவு குரங்குங்க பாரு. உனக்கு அவங்களோட விளையாடலாமே. உண்மையா? ஆமா, அவங்க அங்க கண்ணாமூச்சி ஆடுறாங்க, ஊஞ்சலாடி விளையாடுறாங்க, அப்படி எவ்வளவு விளையாட்டு இருக்கு. அப்படின்னா நானும் அங்க போறேன். கிளி பொண்ணு, நாம அப்புறமா சந்திக்கலாம்.
நண்பர்களே, அதை பாத்தீங்களா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. ஹொய். பாம்பு மாதிரி ஒரு தும்பிக்கை இருக்கிற யானை வரா. ஹொய். தொடப்பு மாதிரி வால் இருக்கிற யானை வரா. ஹொய். நண்பர்களே, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? என்ன, உன்னையே சேர்த்துக்கவா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. ஹொய். பாம்பு மாதிரி தும்பிக்கை இருக்கிற ஒரு யானை வரா. ஹொய். தொடப்பு மாதிரி வால் இருக்கிற ஒரு யானை வரா. ஹொய். நண்பர்களே, என்னையும் உங்க கூட விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறோம். உனக்கு மரத்துல ஏற தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி ஊஞ்சல் ஆட தெரியுமா? தெரியாது. உன்னால இப்படி வால்ல ஆட முடியுமா? அதுவும் தெரியாது. இது கூட தெரியாதா? அப்ப எடுத்த காலி பண்ணு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. நில்லுடாங்க. நில்லு, நில்லு, நில்லு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. என்னாச்சு? குரங்கு குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். நண்பர்களே, எல்லாரும் ஓடி வாங்க. டேய், கையில புடிடா. எட்ட மாட்டேங்குது. டேய், எகிரி நல்லா புடிடா. டேய், வாலே பிடி. டேய் முட்டாள், உன் வால்ல இல்லடா, ஏன் வால்ல புடி. எட்ட மாட்டேங்குது. குதிச்சு பிடி. எட்ட மாட்டேங்குது. வந்துட்டு இருக்கான். டேய் குதிடா, நல்லா எகிரி புடி. என்னாச்சு நண்பர்களே? எங்களோட குட்டி குரங்கு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல.
நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? யானைக்குட்டி சரியான நேரத்துல வந்ததுனால குரங்கு குட்டிய காப்பாத்த முடிஞ்சது. யானைக்குட்டி, கேலி பண்ணனதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. என்னோட பேச மாட்டியா? இல்ல நண்பர்களே, எனக்கு யாரோடும் பகை இல்லை. இனி விளையாட என்னையும் சேர்த்துக்குவீங்களா? இன்னில இருந்து நீதான் எனக்கு உயிர் நண்பன்.